ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஈஸ்ட் கோஸ்ட் ப்ரீமியம் சிட்டி பைக்ஸ், அதோட சைக்கிள்ஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 21 ஸ்பீட் கொண்ட இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரிவ்யூவாக இந்த வீடியோ வந்து இருக்கும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு கீர் சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாங்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். நீங்களே வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சைக்கிள் வாங்குறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வரலாங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இதே சைக்கிளில் இருக்கிற 7 ஸ்பீட் கிட்டத்தட்ட 7 கீர் இருக்க சைக்கிளுடைய ரிவ்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்ம சைக்கிள் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சைக்கிளை பற்றி என்னோட தம்பிக்கு வந்து அதே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க கொஞ்சம். அதனால் உடனே ஆர்டர் போடுங்க, பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த என்னுடைய சைக்கிள் 7 கீரும் அண்ட் இந்த சைக்கிள் வந்து 21 கீர், இந்த 2 சைக்கிளுமே வச்சு நம்ம சேனலில் ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போட போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவாக அது வரும். அதனால் அந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆலில் வைங்க. அப்போ தாங்க டப்பு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2 சைக்கிளில் எந்த சைக்கிளை வாங்கலான்ற ஒரு ஐடியா வரும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேணாம் ப்ரோ, என்கிட்ட மணி இல்லை, ஒரு பட்ஜெட் லெவலில் எனக்கு ஒரு கீர் சைக்கிள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இது 2த்தில் நீங்கள் ஒன்றா வாங்கலாம். சரி, ஓகே, இந்த சைக்கிளை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ப்ரீமியமில் கிட்டத்தட்ட 21 கீர் ஸ்பீட். பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ வந்து போட முடியல, வீடியோவில் கொஞ்சம் லாக்னஸ் இருக்குங்க, சாரி. எனக்கு என்ன, நம்மளோட மொபைல் ரெட்மி நோட் 10 ப்ரோ பார்த்தீங்கன்னா உச்சி வெயில், ஒரு நல்ல ஒரு வெயிலில் தான் நாங்கள் வந்து போய் எடுத்தோம். ஒரு கண்டென்ட் எடுக்கணுன்ற காரணத்துக்காக போய் எடுத்துங்க. ஃபோன் வந்து செம்ம ஹீட் ஆகிடுச்சு, அதில் கொஞ்சம் லேக்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு சரியாக தெரியல. அந்த இதுவில் வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுது. மறுபடியும் வந்து போகிறது டைமில் எக்ஸாமினேஷன்ஸ் அதெல்லாம் வந்துடுச்சுங்க. இந்த சைக்கிளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்டர் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ப்ரைஸ் என்னன்றது வந்து நான் வந்து கடைசியாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் சைக்கிளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். வந்த உடனே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து என்கிட்ட கூட சொல்லாமல் சைக்கிளை பிரித்து மேய்ஞ்சி இவங்களே செட் பண்ணிட்டாங்க. இவங்க பசங்களே சேர்ந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டானுங்க. சரி, ஓகே, இதோடைய நிறை குறைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோடைய பிரேக்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாமா? பிரேக்ஸை பொறுத்த வரையுமே பரவாயில்லைங்க, ஓகே, ஓரளவு வந்து நல்லா வந்து பிரேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லாவே அடிக்குது பிரேக், ஓகேவா, ஓரளவுக்கு ஓகேவா. நம்ம சைக்கிளில் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா பவர் ரொம்ப இது ஓகேவா. கம்பேரிசன் வீடியோவில் வந்து சொல்லிவிடுவோம். இதில் வந்து பொறுத்த வரையுமே ஒரு மீடியமான ஒரு பிரேக்ஸ் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரேக்கோடைய அந்த இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. கீர் சிஸ்டம் பொறுத்த வரையுமே புதுசான கீர் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய கீர் சிஸ்டமாக கொடுக்காம ஓரளவு நல்ல ஒரு புது நியூ கீர் சிஸ்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. கீர்லாம் ஆல்வேஸ் ஓகே, எல்லாமே நல்லா வந்து மாறுது. ஓட்டும்போது ரைடிங்கில் பின்னாடி வெயிட் வச்சுட்டு இது பண்ணாலும் மாறுது. கொஞ்சம் மாறும்போது ஒரு சவுண்டு லைட்டாக கட்டக் அப்படின்ற ஒரு சவுண்டு வந்து வருது. அது நார்மலாக வரது தானே, அந்த மாதிரி வந்து பேசிக்ஸாக வந்து சவுண்டு வந்து வருது செயினில். மற்றபடி வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதேமாதிரி கிட்டத்தட்ட இது 21 கீர் ஸ்பீடுன்னு எதனால் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 7 செயின்ஸ் பாக்கெட் இருக்குது, அது முன்னாடி பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இது எப்படி 21 கீர் ஸ்பீட் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், எனக்கு தெரியலுங்க, ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு மெட்டல் ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, சில்வர் மெட்டலில். அது ஓகேவா, ஓரளவு வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணுது. அதோடு மட்டும் இல்லாமல் பின்னாடிக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கீருமே ஓகேவாக தான் இருக்குது. அதோடு மட்டும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி கீரை வந்து பொறுத்த வரையுமே நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு கியரில் வந்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக லாங்காக அதை ஃபஸ்ட்டு கியரில் தேர்ட் கியரில் வச்சு ரொம்ப லாங்காக ப்ரெஸ் கியர் மேபி பண்ணிட்டோன்னா செயின் வந்து இப்படி வந்து விழுந்துருது, செயின் வந்து கழண்டுக்குது. அதை வந்து மாட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து செகண்ட் கியர்லேயே வச்சு நார்மலாக ஓட்டுறது. அதுக்கப்புறமா சீட்டு பொறுத்த வரையுமே சீட் கலர் வந்து ஃபுல்லாக பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க. பிளாக்கில் வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஓகே, நல்லாவே இருக்குது. சீட் வந்து தொட்டு பார்க்க நல்லா புதுசுன்னு ஓகேவாக இருக்குது. உட்காந்து ஓட்டலாம், ஒரு 1 hour 2 hours கூட வைக்காமல் ஓட்டலாம். அந்த அளவு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆர்டர் போட்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், ஓகேவா. என் சைக்கிளும் வந்து இதே சி க்ரீன் கலர் தான். இந்த சைக்கிளும் அதே கலரில் வாங்க வேணாம்னு நினச்சி தான் நான் வந்து ஆரஞ்சு கலரே ஆர்டர் போட்டேன். பட் வந்தது சி க்ரீன். அதில் வந்து ஃப்ளிப்கார்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆர்டர் போட்டது ஒரு கலரு, வந்தது ஒரு கலரு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கினதெல்லாம் இவங்க வந்து ரிட்டன் போடல, இதுவே போதும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா சைக்கிளை பற்றி சொல்லணும்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட இதோடைய பெடல்ஸை பற்றி பார்க்கலாம். பெடல்ஸ் வந்து பொறுத்தவரையுமே நார்மலான ஒரு பெடல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று சொல்லணும்னா சைக்கிள் வாங்கி கிட்டத்தட்ட இப்போதைக்கு 3 weeks ஆகிருக்கும்.
ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெடல் வந்து உடஞ்சி போச்சு. அது எதனால் உடஞ்சுன்னு தெரியல. இவங்க வெறித்தனமாக ஓட்டி உடச்சிட்டானுங்களா இல்லை தானாகவே பெடலோட குவாலிட்டி கம்மியாக இருந்ததான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இவங்க உடச்சிட்டு புது பெடல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா புது பெடல் வந்து மாட்டியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டயர்ஸ் பார்க்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து பொறுத்தவரைமே நார்மலான டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே 26 இன்ச்சு டயர் தான். பட் டயரோடைய லென்த்துன்னு பொறுத்தவரையுமே ஒரு சின்ன ஒரு டயர். ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டயர், கொஞ்சம் பெரிய டயர் கொடுத்துருக்கலாம். அது 7 ஸ்பீட்லேயே இதோட பெரிய டயரே இருக்குது. அதை நம்ம சைக்கிள் டயர் வந்து சொல்கிறேன். கம்பேரிசன் வீடியோவில் தெரியும் மக்களே, அதனால் கம்பேரிசன் வீடியோ மறக்காமல் வந்து பாருங்கள். அந்த வீடியோவில் தெளிவான வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவாக தான் வரும். ஓகேவா. அதனால் டயர்ஸ் வந்து நார்மல் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பிரச்சனை இல்லை. ஓகேவா. அதுக்கப்புறம் மக்கார்ட்ஸ்னு பொறுத்தவரையுமே 2 மக்கார்ட்ஸ் வந்து பொறுத்தவரையுமே பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து 2 மக்கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேஞ்சர் லைட் எங்கே மாட்டணும், எடுத்து முன்னாடி மாட்டி வச்சுருக்கான் பாருங்கள். இந்த பசங்களை என்ன பண்ணுறது, பின்னாடி வந்து மாட்ட முடியல. சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹைட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்டில் பார்னு வந்து வச்சுக்கிங்களேன். ஹேண்டில் பாரில் ஒரு லிட்டில் பிட் இது வந்து தெரியுது. ஏன்னா சைக்கிளோட ஹேண்டில் பாரை பிடிச்சவே தெரியல. ஹேண்டில் பார் கொஞ்சம் வந்து சைஸ் வந்து குட்டியாக இருக்க மாதிரி, சைஸ் வந்து அகலமாக இல்லாமல் கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து சின்னதாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து அதை வந்து தொடும்போதே இருந்துச்சு. அது அப்படி தான் இருக்குங்க. கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பார் வந்து குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போதைக்கு நம்ம எது வரையும் பார்த்துருக்கோம், டயர் பற்றி பார்த்துட்டோம், பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா வந்து கீர் சிஸ்டம் வந்து பார்த்துட்டோம், பெடல் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேண்டில் பாரும் பார்த்தாச்சுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது ரொம்பவே மெயினாக இருக்குது எதுன்னு கேட்டிங்கன்னா கேரியர். பின்னாடி இருக்க கேரியர் தான். போன வீடியோவில் கிட்டத்தட்ட நம்ம 1 இயருக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் நிறைய நண்பர்கள் இந்த சைக்கிளை வச்சு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இந்த சைக்கிளோட ப்ரைஸ் தான் நான் அப்படியே சொல்லிடுறேன். எவ்வளோக்கு கொடுத்து வாங்கணும்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடும்போது இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது மக்களே. அதனால் வந்து முடிஞ்ச அளவு முந்திக்கோங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5600 கிட்ட. ஓகேவா. 5600 கிட்ட 21 ஸ்பீடில் வாங்கியிருந்தோம். பட் அதே சேம் டைம் என் சைக்கிள் வாங்க சொல்ல அதோட விலை 6000 மேலே இருந்துச்சு. ஓகேவா. 6000 எவ்வளோன்னு சரியா எனக்கு தெரியல. கம்பேரிசன் வீடியோவில் வருங்க. ஓகேவா. அந்த இதுவில் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஓகேவா. நம்ம கேரியர் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய நண்பர்கள் கேட்டது கேரியரில் எவ்வளோ வெயிட் வந்து வைக்க முடியும், சைக்கிள் எவ்வளோ வெயிட் தாங்கும், இது வந்து எவ்வளோ ஹைட் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சூட்டபுளாக இருக்கும் சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டிங்க. அதுக்கு இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா அதோடைய ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 அடி இருக்குங்க. தரமாக வந்து ஓட்டலாம். 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்களும் சரி, கீழே இருக்கவும் சரி, சீட்டை வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே இறக்கிட்டிங்கன்னா தாராளமாக வந்து ஓட்டலாம். எனக்கு இந்த சீட்டை ஃபுல்லாக கம்மியாக இறக்கிட்டு ஓட்டும்போது எனக்கு அப்படியே கீழே உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு லைட்டாக. பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ கேரியர் பற்றி சொல்லணுன்னா வெயிட் வந்து டோட்டலாக வந்து பொறுத்தவரைமே இது வரைக்கும் என் சைக்கிளில் வச்சு ஓட்டின வெயிட் வந்து பொறுத்தவரைமே கிட்டத்தட்ட இதுலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 100 கிலோ சேர்ந்து ஓட்டியிருக்கோம். 100 கிலோ வரைக்குமே சைக்கிள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் நார்மலாக 100 கிலோ வைக்கலாம். அதிகபட்சமாக வந்து பொறுத்தவரைமே ஒரு 120 கிலோக்குள்ளே வந்து வைக்கலாம். அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் எதனா 150 கிலோ கிட்ட வரலாம். பட் ஆவரேஜாக சொல்லணுன்னா 100 கிலோ வரைக்கும் வந்து ஓகேவா தாங்குங்க. பின்னாடி கேரியரில் மட்டுமே எவ்வளோ வெயிட் வைக்கலான்னு கேட்டிங்கன்னா பின்னாடி கேரியரில் மட்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 80 கிலோ வரைக்கும் வந்து நம்ம வந்து மேபி வைக்கலாம். அண்ட் கேரியர்ஸ் பொறுத்தவரைமே அந்த ஸ்ப்ரிங் நல்லாவே சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கோட சிஸ்டம் நல்லாவே தான் இருக்குது. முடிஞ்சளவு விழிச்சு ஒரு பெரிய ஒரு வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேனை வச்சும் இது பண்ணலாம். ஓகேவா. அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரிங்கோடைய குவாலிட்டி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கப்பா. சரி, ஓகே. இப்போ வந்து சைக்கிள் வந்து ஓவராலாக எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். மேபி எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதை கம்பேரிசன் வீடியோவில் சேர்த்ததுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து ஓவராலாக சைக்கிளில் குறைபாடாக தெரிஞ்சது ஒரே விஷயம், ஹேண்டில் பார் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பெடல் வச்சு கொஞ்சம் நாள்லையே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கியரில் வந்து அந்த கியரை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் கீழே செயின் வந்து கழண்டுறது. இதுதான் பேசிக்ஸாக அந்த சைக்கிளோட குறைபாடு. பிரேக்கிங் சிஸ்டம் பரவாயில்லைங்க. அதாவது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 ஸ்டாருக்கு ஒரு 3 ஸ்டார் வந்து கொடுக்கலாம், 3 ஸ்டாருக்கு வந்து கொடுக்கலாம். 5 ஸ்டாருக்கு
நம்ம சைக்கிள் எடுத்துட்டிங்கன்னா 1.5 ஸ்டாரு அவ்வளோதான் கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சைக்கிள். சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த சைக்கிளை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு பட்ஜெட்டாக இந்த சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். பிரேக்கிங் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 21 கீர் ஸ்பீட் இருக்க இந்த சைக்கிள் வித் கேரியரோடு வருது. மோஸ்ட் ஆஃப் ஆர் கீர் சைக்கிளில் கேரியர்ஸ் பின்னாடி வந்து கேரியரே இருக்காது. பார்த்தீங்கன்னா இது வந்து கேரியரோடு வருதுங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட் ப்ரீமியம் சிட்டின்னு அடிங்க, கண்டிப்பாக சைக்கிள் வந்து வரும். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நாங்களாம் வாங்கினோம், அதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், கம்பேரிசன் வீடியோவில் வந்து பார்க்கலாம் மக்களே. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா. அது மட்டும் லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேங்க, ஸ்டாண்டு. இந்த இதோட ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா வளையுது, ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப கீழே வந்து வளையுது ஸ்டாண்டு. ஓகே, மற்றபடி பொறுத்தவரைக்குமே ஸ்டாண்ட் வந்து ஓகே தான் ஓகேவா. எல்லாமே வந்து சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கீர் ஆண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளாக் கலர் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் மெட்டல் பாடி கிடையாது. கீர் பேக் சைட் கீர் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் அதுக்கு வந்து டயர் கொண்டதுக்கும் நடுவில் வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டல் லைனில் வந்து அவங்க வந்து கொடுக்கல, நார்மலாக கொடுக்குறது தான், அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓட்டுறதுக்கு நல்லாவே ஓகேவாக இருக்குது. சவுண்டுக்கு எதுவும் வரல. அந்த கீரை கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு ஓட்டும் போது சொல்லலை, கீரை சேஞ்ச் பண்ணும்போது தான் கொஞ்சம் சவுண்ட் நாய்ஸ் லைட்டாக டக் டக் அவ்வளோதான், அந்த சவுண்டு தான் வந்து வருது. மற்றபடி சைக்கிள் வந்து ஓகே தான். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் கம்பேரிசன் வீடியோ வருதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் ஆல்ல போட்டு வெயிட் பண்ணுங்கள் மக்களே.